விநாயகர் சதுர்த்தி உள்ள பண்டிகைக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சோன்னா அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் புடி கொழுக்கட்டை செஞ்சு தான் சொல்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதான்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்காய் துருவலை வறுத்து வச்சுக்கணும். அரிசி மாவையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். ரெண்டையும் ஒன்றா கலந்து வெள்ளத்தையும் நல்லா நுணுக்கி அதோட போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு கையால் அப்படி பிடிச்சி வச்சுட்டு உப்பு போடணுங்க. உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா புடி கொழுக்கட்டை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. அடுத்தது ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நெய் போட்டு கடாயில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஜவ்வரிசி 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அடுத்து பால் காய்ச்சி வச்சுருந்தேன். ஏலக்காயை தட்டி வச்சுருந்தேன். இப்போ ஜவ்வரிசி எல்லாம் வெந்த பிறகு அதில் 1 டம்ளர் பாலை ஊற்றி பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடும்போதே இந்த முந்திரி திராட்சை வறுத்ததையும் அதில் தூக்கி போட்டேன். அதை போட்டு அதையும் கிளட்டு ஏலக்காயை தட்டி போட்டு அந்த கொஞ்சோண்டு வெள்ளத்தை நுணுக்கி தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வடிகட்டி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திட்டேன். ஜவ்வரிசி பாயசம் ரெடி. அடுத்தது சுண்டல் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கல்லையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் உப்பும் பெருங்காயம் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயை வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த கொண்டக்கல்லை வேக வச்சு வச்சுருந்தீங்களா அதையும் அதில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஏற்கனவே உப்பு வேக வச்சு வச்சுருக்கும்போது போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்தால் உப்பையும் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அதெல்லாம் சுண்டின பிறகு தேங்காய் துருவலை போட்டு வதக்கி சாப்பிடுங்க. சுண்டல் ரெடி. அடுத்தது அவல் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அவளை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அதை எடுத்து கையாலே நீங்கள் மசித்து வச்சுக்கோங்க. மசித்து வச்சுக்கிட்டு அதில் ரவா ஒரு 1/4 கப்புக்கு அதில் போடுங்க. போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா அரிஞ்சு அதில் போடுங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க. தயிர் ஒரு 1/4 கப்புக்கு போட்டுக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு தேவையான உப்பு காரமும் எல்லாம் பார்த்துக்கிட்டு வடை போல் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. அவல் வடை ரெடி. அடுத்தது பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த அரிசி மாவில் உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பிஞ்சு சுடுதண்ணியை ஊற்றி பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவுங்கிற பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு உருட்டி வச்சிடணும். சாஃப்டாக வச்சுக்கிட்டு வெள்ளத்தை நல்லா துருவி வச்சுக்கிட்டு தேங்காயும் நல்லா துருவிட்டு பொட்டுக்கடலையே ரொம்ப நைஸ் பண்ணாமல் 1-2 உடச்சி இந்த 3ஐயும் கலந்து எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம உள்ளங்கையில் தட்டி அதுக்குள்ளே அந்த பூரணத்தையும் வச்சு அந்த இப்போ சோமாஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சு மடக்கி ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். அப்போ உருண்டையாகவும் உருட்டி அந்த மாதிரியும் நான் செஞ்சு பார்த்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க. இந்த நான் சொன்ன அவளை பத்திரை பலகாரமும் செஞ்சு நாங்கள் கும்பிட்டோம். அது மாதிரி நீங்களும் செஞ்சு கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.